வார்த்தைகளை உருவாக்குறீங்களா? ஆமா, சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆமா, இந்த தம்பி எல்லாம் அதான் ஏதாவது ஒண்ணு நம்ம சொல்லிடுவோம் நகைச்சுவைக்காக, அவங்கள்ட்ட போய் சேர்ந்துட்டேன், அவ்வளவுதான். இப்போ இவங்க காலத்துக்கு என்னை மறக்க மாட்டாங்க இந்த வாண்டுகள்லாம். எம்கேஆர்னு சொல்லி அப்படியே இப்பயுமே அவங்க எல்லாமே சொல்றது எம்கேஆர் பயலுகடா, கொடூரமா எம்கேஆர் பயலுக. அப்பொண்ணு இப்பொண்ணு கப்ளிங் ஹவுஸ்னா என்னன்னு, இந்த கிண்ணானா என்ன, அது அதெல்லாம் இல்ல இல்ல, அது டவுல் மீனிங் அப்படின்னு சொல்றோம், அது இல்லாம அது சொன்னதுதான் அதெல்லாம். டைமிங்ல உருவானது. அதுக்கு எப்படி வரவேற்பு இருக்குன்றீங்க? ஏன்னா பெரியவங்கல இருந்து குழந்தைகள் இருந்து எல்லாரும் ரசிக்கிறாங்க. சோ நீங்க நாகரிகம் கருதி சில விஷயங்களை நீங்களே சென்சார் இது. ஆமா, சென்சார் நம்ம அதை மறைக்கிறது, ஆபாசமான வார்த்தைகளை மறைச்சு பேசுறதே என்னுடைய இது. அதான் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஏதாவது நீங்க போய் சேர்ந்துருது, பாமர மக்கள்கிட்ட சேர்ந்துருது. இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா சமீபத்துல வெளியாச்சுல தாய்க்கிழவி, தாய்க்கிழவில ராதிகா மேடம் ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க, அண்டா தூமிய குடிக்கலாம். அது பாருங்க, அது பெரிய கெட்ட வார்த்தை. அப்ப சினிமால அங்க போகும்போதே அது சென்சார் ஆகல. நம்ம பாமர மக்களுக்கு அந்த மாதிரி சொல்லாம வேற மாதிரி சொல்றோம், அவ்வளவுதான். இது கெட்ட வார்த்தையெல்லாம் கிடைக்கல. தமிழ்ல அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளா உருவாக்கப்பட்டதுதான் ஒவ்வொரு வார்த்தையும் அசிங்க வார்த்தைன்றது.